ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வான்கோழி பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப நாளாக வீட்டில் வான்கோழி பிரியாணி செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, நாமளும் இது வரைக்கும் சாப்பிட்டு, நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு பார்க்கலாம். வான்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி பிரியாணிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் தூக்கி மலமலன்னு ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் இதோட பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஒரு 2 கிராம் சேர்த்துட்டோம். இதோட 4 ஏலக்காவும் இதுக்கு சேர்த்துட்டோம். இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற 400 கிராம் வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம். இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி ஃப்ளேவர் நல்லா வரும். அதோட 6 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பிரியாணி டேஸ்ட் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக தாங்க இன்றைக்கி விறகடுப்பில் செய்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வெங்காயத்தோடவே கொஞ்சம் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். முந்நூறு கிராம் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள் இதோடய சேர்த்துக்குவோம். நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்படியே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கறியும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். கறி நல்லா இந்த மசாலாலே வேகணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கறியில் இறங்கும். புளிப்புக்கு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன். 4 கிளாஸ் அரிசிக்கு 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மறுபடியும் உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாம், காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். உலை கொதித்து வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். லெக் பீஸ் பாருங்கள், மசாலோடு சேர்ந்து ஒரே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. தட்டு போட்டு மூடி அரிசி நல்லா வேகட்டும். அரிசி 75% வெந்த பிறகு மல்லித்தலையை தூவி விட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு தட்டு எடுத்து மூடிட்டு கீழே இருந்து தணலெல்லாம் எடுத்துட்டு தட்டில் போட்டு தம் போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம தம்மை எடுத்துக்கலாம். தட்டை திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. பிரியாணி ரெடி, இறக்கிடலாம். ஐ திங்க் நான் செஞ்சதுலே இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான பிரியாணியாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துருவோம். இலையில் கொட்டும் போதே பாப்பா எனக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். பர்சனலாக எனக்கு இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வான்கோழி பிரியாணின்னா வான்கோழி பிரியாணி தான்ன்ற மாதிரி எனக்கே ஃபீல் கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.